மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் நம் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 3ஆம் இடைப்பருவ தேர்வு தேர்ட் மீட்டம் உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 9ஆம் வகுப்புக்கு இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் ஆகிய 4 பாடத்துக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னா தேர்ட் மீட்டம் உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். அதை பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ தேர்ட் மிட்டம் பொறுத்தளவுக்கு நமக்கு எந்தெந்த போர்ஷன்லாம் உண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இயல் 8, இயல் 9 நமக்கு முழுவதுமாக உண்டு. ஃபர்ஸ்ட் நம்ம இயல் 8ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போகலாம். இருக்கக்கூடிய முன்வேலை படிச்சுக்கோங்க. தென் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி உங்களுக்கு பகுபத இருக்கணும், இலக்கண கொடுப்பாங்க. சரிங்களா? அதை படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் நினைச்சாங்க அப்படின்னா கேட்கறாங்க. சரிங்களா? இப்போ குருவினாவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடத்தை பொறுத்தளவு குருவினா மொத்தம் 5 குருவினா. இந்த 5 குருவினால் நம்ம 4 குருவினா கட்டாயம் படிக்கணும். என்ன பார்த்தீங்க அப்படின்னா 1, 3, 4, 5. சரிங்களா? இதுல ஏன் படிக்கணும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இது ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க, இது ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட், இது ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட். அதாவது இதான் கேட்காம மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க. எந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு இயல் 8 பொறுத்தளவுக்கு குருவினால 1, 3, 4, 5 இந்த 4 குருவினாவும் நீங்க கண்டிப்பா என்ன செஞ்சுதான் ஆகணும், படிச்சுதான் ஆகணும். சிறுவினாவை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்துல நீங்க முக்கியமான சிறுவினான்னு பாத்தீங்க அப்படின்னா 1, 2, 3 இந்த 3 சிறுவினாவும் முக்கியமான சிறுவினாவும். சரிங்களா? 3 படிக்கணும், படிச்சுருங்க. நெடிவினாவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மொத்தம் 2 பாடம் தான். அப்படிங்கும்போது இந்த முதல் பாடத்தில் உள்ள நெடிவினா ஃபுல்லா நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா 2ஆவது பாடத்தில் உள்ள கூட ஏதாவது ஒரு பாடத்துக்கு நான் நெடிவினா மட்டும் படிச்சா போதுமான 7ஆம் பாடத்தில் 3 நெடிவினா. அடுத்ததா உங்களுக்கு இருக்கக்கூடிய உண்மையும் மொழி ஆழ்வும் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இந்த மொழி ஆழ்வும் படிச்சுக்கோங்க. அடுத்ததா சொற்றொடர்களை அடைப்பு குறிப்பில் உள்ளவாறு மாற்றம் கொடுத்துருப்பாங்க. நேர்கூற்ற மாற்ற சொல்லியிருப்பாங்க, அயல் கூற்ற மாற்ற சொல்லியிருப்பாங்க, பிறமொழி சொற்களை நீக்கல சொல்லியிருப்பாங்க. இந்த 5 இது படிச்சீங்க அப்படின்னா 5ல ஒரு 2 மார்க் வச்சுக்கோங்க. நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? 5 கடிதம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாளையம் பாராட்டு கீழே இருக்கும். அந்த பாளையம் பாராட்டுகள் உங்களுக்கு எக்ஸாம் என்ன மிக முக்கியமானது. ஸோ இந்த பாளையம் பாராட்டுக்கு எக்ஸாமுக்கு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. தென் இந்த அகராதியல் காண்கன் இருக்கா, இது உங்களுக்கு எக்ஸாம் 1 டைம் கேட்டிருக்காங்க. அடுத்ததா விடைத்தொகையை பொருத்தியது இருக்கா, இதையும் 1 டைம் எக்ஸாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் 1 வேர்ட்ஸ்லையும் 2 மார்க்லையும் கேட்ட கொஸ்டின். ஸோ கண்டிப்பா நம்ம குறிச்சு கொடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் நீங்க ஃபுல் மார்க் வாங்கலாம். இதுல காட்சியை கண்டு கவிஞர் இருக்கா, இது 2 இது இருக்கு. இந்த 2ல இருந்து 1 கன்ஃபார்ம் 5 மார்க் வரும். 8ஆவது யூனிட்ல 1, 9ஆவது யூனிட்ல 1 காட்சி கண்டு கவிஞர் இருக்கு. சோ இந்த காட்சி கண்டு கவிஞர் கண்டிப்பா இந்த கலைச்சொல் அறிவு மிக மிக முக்கியமானது. இது நீங்க பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா 9ஆவது யூனிட்ல பார்க்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் பார்க்க போறோம். நம்ம சேனலை பார்க்குறவங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு நினைச்சீங்க அப்படின்னா வீடியோ பாருங்க. வீடியோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே என்ன செய்ய மாட்டீங்க அப்படின்னா லைக் பண்ண மாட்டீங்க. நீங்கள் லைக் பண்ணாதான் அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கட்டாயம் வீடியோ பார்க்குறவங்க வீடியோ லைக் பண்ணுங்க. 9ஆவது இயலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு செயல் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் படிச்சுருங்க. அது படிச்சது இல்லாமல் உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் நீங்க என்ன செஞ்ச அப்படின்னா தரவு பண்ணுங்க. சரிங்களா? குருவினான்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பாட்டம் 4 குருவினால 2 குருவினா கண்டிப்பா படிக்கணும். அதாவது 1ஆவது குருவினாவும் 3ஆவது குருவினாவும் ரிப்பீட்டட் குருவினா. சரிங்களா? ஸோ கண்டிப்பா நீங்க படிச்சாகணும். சிறுவினாவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 2, 4, 5, 6 இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்டான சிறுவினா. சரிங்களா? அதுவும் நான் உங்களுக்கு லிங்க் போட்டுருக்கேன் பாத்தீங்களா. அதாவது இந்த 5ஆவதும் 6ஆவதும் மிக 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 இம்பார்ட்டன்ட். 2 கொஸ்டின் படிக்க எக்ஸாம்பிள் போகவே கூடாது அப்படிங்கிறது அப்படின்னா மிக மிக இம்பார்ட்டன்ட். நெடுவினாவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த 2ஆவது நெடுவினா தாய்மைக்கு வறட்சி இல்லை என்ற அந்த 2ஆவது நெடுவினா ரொம்ப ரொம்ப முக்கியமான நெடுவினா. ஸோ இதை படிச்சுக்கோங்க. அடுத்ததா உங்களுக்கு மொழிபெயர்க்கல இந்த மொழிபெயர்க்க எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ அதை படிச்சுக்கோங்க. அடுத்த சொற்றொடர் உருவாக்கம் இருக்கா, இந்த சொற்றொடர் உருவாக்கம் படிச்சுக்கோங்க. இது எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அடுத்ததா
நூல் மதிப்புரை எழுதுகின்றிருக்கா? நீங்கள் விரும்பி படித்த நூல் ஒன்றுக்கு மதிப்புரை எழுதுக. இதுவும் உங்களுக்கு 5 மார்க்ல கேட்கறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்கு. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல இது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாளையம் பாடத்தை கண்டிப்பா நினைச்சீங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ அதையும் பார்த்துருங்க. அடுத்த எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை கண்டுபிடிக்கின்ற எழுத்து மாறி மாறி இருக்கும். நீங்க நினைச்சு கண்டுபிடிக்க போறீங்க. அடுத்து அகராதியில் இருக்காங்க. டிஸ்டைல், அதாவது பழமையான சொற்கள் நம்ம டிஸ்டைல் நினைச்சு போறோம். தமிழ் அகராதியில் பார்த்து எழுத போறோம். அதுவும் முக்கியமானது. அடுத்த வினைப்பகுதியில எச்சங்களாகவும் முற்றுகளாகவும் மாற்றுகின்ற இதுவும் முக்கியமானது. ஸோ கண்டிப்பா நினைச்சுக்கணும் அப்படின்னா படிச்சுக்கணும். அடுத்த பாத்தீங்க அப்படின்னா காட்சியை கண்டு கவிதை எழுதுக. எப்படின்னு சொன்னா 8வது இயல் உண்டு, 9வது இயல் உண்டு. 2 படிச்சா 5 மார்க் கன்ஃபார்ம். அடுத்த சொல்லாக்கம் மிக மிக முக்கியமானது. ஸோ கண்டிப்பா இதை நீங்க படிக்கிறீங்க. 2 மார்க் கொடுக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா பாடத்துக்கும் ஸோ படிக்காதீங்க. எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்க ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.